நியூ மாம்ஸ் எல்லாருமே வந்து அப்பப்போ சின்ன சின்ன தப்பு பண்ணுவோம். தப்பு பண்ணி தான் வந்து கற்றுப்போம். அந்த மாதிரி ரீசெண்டாக ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன். குழந்தைக்கு ஹெல்த்தியான ஃபுட் தான் கொடுக்கணும் அப்படின்ற கான்ஷியஸாக இருந்தேன். நான் அவனுக்கு பிடிச்ச ஃபுட்ஸை கொடுக்கறதே மறந்துட்டேன். கடைக்கு போயிருக்கும்போது அங்கே எல்லோரும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரை சாப்பிட்றத பார்த்துட்டு அது வேணும்னு கேட்டிருந்தான். அது காரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். ஆனாலும் நான் தண்ணி குடிச்சிக்கிறேன், வாங்கி கொடுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். மகிழன் வளர்ந்துட்டுருக்கான்றதே நான் மறந்துட்டேன். அவங்களுக்கு வந்து இதெல்லாம் நான் கொடுக்க முடியாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டாக நோ அப்படிலாம் சொல்லாமல் நம்ம வெளியிலையும் வாங்கி கொடுக்காம அப்பப்போ வீட்டில் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நாளை மணி ஸ்கூலில் யாராவது எடுத்துகிட்டு வந்தால் கூட அதை வேகமாக போயிட்டு வாங்கி சாப்பிட மாட்டாங்க. எனக்கு அது வேணும், ஸ்கூலில் இன்னைக்கு ஃப்ரெண்டு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மக்கிட்ட உரிமையாக கேட்பாங்க. கடையில் இருக்கிற மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரை வேணும் அப்படின்னா அதுக்கு கொஞ்சமாக வினிகர் ஆட் பண்ணணும். அப்போ தான் அது சீக்கிரமாக வெளியில் ப்ரௌன் கலர் ஆகாது. அதே மாதிரி வெள்ளை கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவுமே இருக்கும். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் குழந்தைங்களுக்கு எதுவுமே கொடுக்காம வளர்ப்பேன் அப்படின்னு சொல்கிறது கேட்க நல்லாயிருக்கும். ஆனால் அதை ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணுறது கஷ்டம். குழந்தைங்க ஆசைப்பட்டு கேட்குற எந்த பொருளை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வீட்டிலே செஞ்சு கொடுத்தீங்கன்னு மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள்.